ஹாய் ஹலோ மக்களே. இன்னைக்கு காலையிலே மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி அயில மீனும் சூரை மீனும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சூரை மீன் வந்து சில்லி போடுற மாதிரியும் நான் மருந்து குழம்பு வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. கூடவே சுரக்காவும் வாழைப்பூவும் கொண்டு வந்திருக்காங்க. எப்போதும் மீன் வாங்கிட்டு வந்தாச்சுன்னா நான்வெஜ் வாங்கிட்டு வந்தாங்களே காய் வாங்கி தர மாட்டாங்க. இன்றைக்கி அதிசயமாக கொண்டு வந்திருக்காங்க. காலையில் சமைக்கிற வேலையை ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் சோறு ஆக்கிட்டேன். அப்புறமா அயில மீனை குழம்பு வச்சுட்டேன். குழம்புனா 2 நாளைக்கு சேர்த்தே வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி மீன் குழம்பு சாப்பிட போகிறது என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். சூரை மீன் வாங்கிட்டேன்னு சொன்னேன்ல, அந்த சூரை மீனை வந்து பாப்பாவுக்கும் எனக்கும் என் அத்தைக்கும் சேர்த்து மருந்து குழம்பு ஒரு நேரத்துக்கு மட்டும் இருக்க மாதிரி மருந்து குழம்பு வைக்க போகிறேன். சூரை மீனில் கொஞ்சம் எடுத்து சில்லி மாதிரி போட்டுட்டேன். ஏன்னா பிள்ளைங்க முள் இல்லாத மீனை நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் பாருங்கள் எப்படி ஜூஸியாக இருக்குங்க. ஸோ மீன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், முள் இல்லாமல். சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மீன். அப்புறமா மருந்து குழம்பு அத்தைக்கு எனக்கு பிள்ளைங்களுக்கு 4 பேருக்கு சேர்ந்து ஒரு நேரத்துக்கு தக்கன கொஞ்சமாக வச்சுட்டேன். இதில் வந்து முக்கால்வாசி மருந்து, பூண்டு, நல்லெண்ணெய், இந்த 3 மட்டும்தான் இதுக்கு ப்ரெக்னென்ட் லேடிஸை தவிர மற்ற எல்லாருமே சாப்பிட்லாம். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே காற்று வந்து தண்ணியை தட்டி விட்டு போயிட்டு, அதனால் கொஞ்சம் தண்ணி மேலே தெளிச்சிருச்சு. டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே காற்று வருது. இதுலேயே கொஞ்சம் சூரை மீன் தொட்டுக்கைக்கு எதாவது வேணும் இல்லையா, அதனால் இதுலேயே சூரை மீன் போட்டு மருந்து குழம்பு வந்து பெண் பிள்ளைங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இடுப்பு எலும்புகளுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிங்க தவிர்த்து மற்ற எல்லாருமே சாப்பிட்லாம்.